சென்னையில் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை மெட்ரோ வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக 1,74,00,000 ரூபாயில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் பேரில் ஆர்பி அசோசியேட்ஸ் என்ற நிறுவனம் சுமார் 100 இடங்களில் ஆழ்துளையிட்டு மண் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. தோராயமாக 44 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த வழித்தடம் அமைக்கப்பட உள்ளதாகவும் திட்ட அறிக்கை தயாரிப்பு பணி வரும் நவம்பருக்குள் முடிவடையும் என மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கவரையப்பட்டியில் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பிள்ளைமலை மேல் குடியிருக்கும் ஆண்டிச்சாமி கோயில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டிச்சாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து 150 சிப்பம் அரிசியில் சாதம் சமைத்து சிறப்பு பூஜைகளுக்கு பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பெண் உதவி பொறியாளரை அடிக்க இரும்பு நாற்காலியை தூக்கியதாக கூறப்படும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். கோவனூர் ஊராட்சியில் சாலை போட்டதற்கான பில்லை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முருகன் கிருஷ்ணகுமாரி என்ற உதவி பொறியாளரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. டெண்டர் விடாமல் எப்படி சாலை போட்டீர்கள் என்று உதவி பொறியாளர் கேட்டதால் ஆத்திரமடைந்த முருகன் நாற்காலியை ஓங்கியதாக சொல்லப்படுகிறது. இதை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பூட்டி ஊழியர்கள் முழக்கமிட்டனர். சென்னை செம்மஞ்சேரியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக 3 பெண்கள், வாடிக்கையாளராக இருந்த புரோகிதர் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆதரவற்ற அந்த குழந்தைக்கு இடம் தருவதாக கூறி தனது வீட்டில் தங்க வைத்துக் கொண்ட லட்சுமி என்ற அந்த பெண் செங்கல்பட்டில் உள்ள தமது தங்கை மற்றும் KK நகரில் உள்ள தமது மாமியாரிடம் அவ்வப்போது அனுப்பி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த சிலர் அளித்த தகவலின் பேரில் சிறுமியை குழந்தைகள் நல குழுவினர் மீட்டனர். உச்சிப்புளியை அடுத்த மானங்குடி கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்த இருந்ததாக கூறப்படும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை ரகசிய தகவலின் பேரில் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். மாத்திரைகளை கடத்த முயன்றவர்களை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலியானவர்களின் குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி ADSP கோமதி விசாரணை நடத்தினார். கடந்த மாதம் கருணாபுரம் உள்ளிட்ட இடங்களில் விஷச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் தொடர்புடைய 24 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் விஷச்சாராயத்தால் பலியான 30க்கும் மேற்பட்ட நபர்களின் மனைவி, உறவினர்களிடம் உட்கோட்ட DSP அலுவலகத்தில் வைத்து ADSP கோமதி விசாரணை மேற்கொண்டார்.